காலங்காலமாக பலரின் கருத்தாக இருந்தாலும் குழந்தைகளுக்கும் சமூக பொறுப்புணர்வு உண்டாக வேண்டும் என்று எங்களையும் மேடை ஏற்றி அழகு பார்க்கும் எங்கள் முத்தான முதல்வரை பற்றி நாங்கள் பேசாமல் வேறு யார் பேசுவார்கள்? அப்பாவோ தாத்தாவோ நியூஸ் சேனல் வச்சாலே கழுப்பாகிற நாங்க 2 மாதமாக படையப்பா நீலாம்பரி மாதிரி கையில் ரிமோட்டை வச்சுக்கிட்டு செய்தியவே பார்த்துட்டு இருந்தேன்னா பாருங்க. நாங்கள் டிவிக்கு வெற்றியை கொண்டாடிய போது நீ எல்லாம் எங்க படிச்சு முன்னேற போற என்று குழந்தைகளை திட்டியவர்களுக்கு இந்த மாற்றமே சமர்ப்பணம். அரசியல் என்றால் என்னவென்றே தெரியாதவர்களை கூட அதை பற்றி சிந்திக்க வைத்த சீர்திருத்தவாதி நம் முதல்வர். இந்த மாற்றம் தான் சமூக மாற்றத்தை உண்டாக்க போகிறது. ரோட்டு கடையிலும் மனுஷன் ஜாலி, சேட்டு கடையிலும் மனைவி தாலி என்று குடிமகன்களாயிருப்பவர்களை நல்ல குடிமகன்களாய் மாற்ற அவர் எடுத்த முயற்சிதான் போதை பொருள் ஒழிப்பு. போதையில் தள்ளாடி கொண்டிருக்கும் தமிழகத்தை தலை நிமிர வைக்க வந்த தலைவர் தான் நம் முதல்வர். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை தொடங்கி பெண்களின் பாதுகாப்பை 100% உறுதிப்படுத்தி பெண்களின் பாதுகாவலனாய் பவனி வருகிறார். கடைக்கோடியில் இருக்கும் சாமானியர்களையும் சாதனையாளர்களாக மாற்றும் வல்லமை கொண்டவர் நம் முதல்வர். இதற்கு உதாரணமாக எம்எல்ஏ என்றால் அப்படித்தான் இருப்பார்கள் என்று இருந்த நம் பிம்பத்தை மாற்றி நம்ம அக்கா நம்ம அண்ணன் பிரச்சனைகளை பயப்படாமல் சொல்லலாம் என்று முழு சுதந்திரத்தை அளித்துள்ளார். 100 இளைஞர்களை என்னிடம் தாருங்கள், இந்தியாவை மாற்றி தருகிறேன் என்றார் விவேகானந்தர் அன்று. அதை செய்தே காட்டிவிட்டார் நம் முதல்வர் இன்று. நம் நாட்டின் எதிர்கால தூண்களாகிய இளைஞர்களையும் அமைச்சரவை அரியணையில் ஏற்றி அழகு பார்க்கும் அன்பு தலைவர். அத்துணை விமர்சனங்களையும் தனது ஒரு விரல் புரட்சியால் ஓரங்கட்டி தவிடுபொடியாக்கியுள்ளார். குடும்ப அரசியலை மாற்றி தமிழகத்தையே தன் குடும்பமாக எண்ணி புரோட்டோகால் முறைப்படி ஆட்சி செய்கிறார். இந்த மாற்றத்தை எதிர்பார்த்த நமக்கு நம் முதல்வர் சிறப்பான ஆட்சி அமைத்து சிவப்பு கம்பளத்தை விரித்து தந்துள்ளார். அதில் வெற்றி நடை போடுவோம், உலகை ஆள்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.